நாங்கள் எல்லாம் தேங்காய் எண்ணெய் பூசி வச்சுக்கிறோம் என்ன அம்மா சொன்னவா எண்ணெய் பூசினா தான் ஒட்டுப்படாதுண்டு கையில் நம்மளுடைய கடையினாங்க என்ன இது வந்து பழக்கம் அவங்க அம்மாவை கொடுத்து பாவங்க எங்க நூறாங்க அம்மா எண்ணெயில பூசினா அப்படியே இதில் வைக்கிறேன். ஓகே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா என்ன பிஸ்னஸ் செய்ய போகிறோம் இன்றைக்கு சொல்கிறதுக்கு முன்னே வந்து உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா சரியான முறைக்கு வந்து வெயிலும் மழையுமா தொடர்ந்து இருந்துச்சு. இப்போ ஒரு கிழமையாக வந்து சரியான முறைக்கு வெயில் என்ன அப்போ வெயிலுக்கு பதிலாக வந்து நான் என்ன செய்ய போகிறேன்டா விதுசண்ட தம்பி இருக்கிறான் நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து கேட்கணும் உங்களோட தம்பியா அவங்களோட தம்பியான்னு இல்லை இவர் வந்து பார்த்தீங்கன்னா விதுசண்ட தம்பி. அப்போ விதுசண்ட தம்பிக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்டா எல்லா விட்டையும் நிற்பேன். அப்போ செலிபிரிட்டியோ நீங்கள் இல்லை தானே அப்படி இல்லைண்ணே என்ன சொல்லுங்க. அப்போ நான் சொன்னது சரிங்க. அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மினிசு ஒரு 12 மணிக்கிட்ட வேறு மினிசு சொன்னான் பிலாப்பழம் எல்லாம் வச்சுருக்கான் மினிசு வீட்டை எங்கே எடுத்து கொண்டு வந்தானா அண்ணா கைந்தண்ணா அது என்ன பிலாப்பழம்னு பார்த்தீங்கன்னா இந்த கூழாம்பழம்னு சொல்கிறது இல்லைண்ணே அதாவது இந்த கொண்டு வந்து காட்டுங்க அவசியம் சொல்லி இல்லாத மாதிரி நாங்கள் எல்லாம் தேங்காய் எண்ணெய் பூசி வச்சுக்கிறோம் என்ன அம்மா சொன்னவா எண்ணெய் பூசினா தான் ஒட்டுப்படாதுண்டு. இப்போ கூழாம்பழம் வந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். ஓ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் ஒரு ஜூஸ் ஒன்று அடிக்கப்படுறோம். ஒரு தேவையான பொருட்கள் சொல்லுவோம். அதுக்கு முதல்ல வந்து எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்கிற ஜூஸை வந்து எங்களோட வீட்டில் இல்லை ஆராய்ச்சி கொண்டு நாங்கள் குடிக்க வைக்கணும். என்ன எப்படி இருக்குன்னு சொல்லத்தானே வேணும். பார்க்குறாங்களே தெரியாது. அம்மா வந்து வேறு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு கொண்டு நிற்கிறேன். அப்போ நானும் வினுசு தான் வந்து நிற்கிறேன். இப்போ வினுசு ஏன் கூட்டி கொண்டு வந்தேன்டா வினுசு வந்து அந்த இதை என்ன செய்யப்பட வினுசு இப்போ இதெல்லாம் எடுக்க போகிறோம். இஞ்சானு கூழாம்பழம் இஞ்சானு தேவையான பொருட்களை சொல்லுங்க. பொருட்கள் இந்த கொதுமி பால் வந்து அரவாசி பிலாப்பழம் எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டின்பாலை கொண்டாங்க தங்கச்சி வந்து கேக் அடிக்க வச்சுருக்கிறவர். சரி நாங்கள் இப்போ ஒன்று அடுத்து போட போகிறோம். என்ன கொட்டையோட போடக்கூடாது ஐயா என்னென்ன இதை வந்து அப்படி நாங்கள் கொட்டையில் அடுத்து போட்டுவோம். எங்களோட ஜூஸை பார்த்துட்டு யார் யார் ஓடுதுல இதோட பிலாப்பழம் பிடிக்காத மெல்ல இருக்கு பார்க்குற உங்களுக்கு. ஆனால் மற்றதுக்கு வந்து அந்த பெரிய அந்த என்ன சொல்கிறது இதெல்லாம் கிடையாது வேறு இது சுளையாக இருக்குமென்னு சொல்லுவேன் நம்ம. ஆனால் இது வந்து அப்படி கரைஞ்சி கொண்டு போவோம். என்ன இது வந்து என்ன நிறைய காத்த கலையில சுய் வாங்க படியாக்க வாங்க வாங்க அப்போ நாங்கள் எடுக்கிற சரியோ இப்படிதான் சரியோ வாங்க கம் மாதிரி வருதுண்ணே அது இந்த ப்ராப்ளம் கொடுத்தாங்கடா அது மற்ற ப்ராப்ளம் தான் ஒன்றோட ஒன்று விட்டாங்க இல்லையா இது நாங்கள் ஃபுல்லாக வந்து நான் அடுத்து போகணுமே இங்கே எனக்கு எவ்வளோ எடுத்துட்டேன் வேணும் எவ்வளோ எடுத்தாலும் இங்கே கரைஞ்ச மாதிரி தான் கிடக்குஞ்சு ஜூஸ் அடித்த மாதிரி தான் கிடக்குஞ்சு எப்படி இருக்கா வேணும் வெளியில் அறியக்கூடாது அதான் பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு இந்த ஜூஸ் வந்து அடிக்க போகிறோம். அடிச்சு நம்ம எடுத்து போட்டு பார்ப்போமே. ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எல்லாம் வந்து எடுத்துட்டோம். முடியாது இங்கே கையில் முடிஞ்ச வழியா கையில் முடிய கடையினாங்க. என்ன இது வந்து பனங்க பனியார மாதிரி கிடக்குது. நம்ம அப்படி போய் போடுவோம் அதே மாதிரி கிடக்குது. சரி நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி கப்புக்கு வந்து போடுவோம். முடியாதுமா வெளிநாட்டில் பிச்சு போட்டு போட்டுட்டோம் பால் அதான் சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நாங்கள் தின்பால் வந்து சேர்க்க போகிறோமா வாசமாக இருந்தீங்களா அதில் குடிச்சிடலாம். இந்த வாசமாக இருக்கு காணும். இது வந்து கை வைக்கக்கூடாது புளிச்சு போடுவாங்க.
வர பார்த்தீங்கன்னா நான் வாங்குறேன். இந்த வாசத்துலேயே குடிக்கலாம் வேணா அது பால் இது கத்திரிக்காய் எல்லாம் வைக்கிறேன் அந்த பழக்கம் இல்லை நாங்கள் வீட்டில் அப்படி செய்வோம், அப்படியே செய்வோம். படங்களில் பார்க்கட்ட பையன் கிடக்கு. அடுத்த ஐஸ்கடி வந்து கிடக்குற அந்த சில்லரோட கிடக்குல எடுத்து கொண்டாது அதேமாதிரி காற்று இப்போ விட்டுட்டு கொஞ்சம் அவங்களுக்கு அநியாயம் காசு மேலே வச்ச வழியாக அப்படிலாம் ஃபுல்லாக வந்து கரைஞ்சிட்டுது. இது வந்து வந்தோடனே பார்ப்போம்மா ஐஸ்கடியை பாருங்க ஃபுல்லாக வந்து ஐஸ்கடி ஆகிற வீட்டில் அதே மாதிரி நான் அவ்வளோ விட போகிறோம். நான் உண்மையாக தான் சொல்லுவேன். சரி என்ன சரி என்று சொல்லுவேன். இப்போலாம் காண போகிறோம் அம்மா சரி ஐஸ்கடி அப்படி வந்து சரி நான் மொத்தமாக வந்து நான் வரையா கிடைச்சி போட்டு பார்ப்போம். நான் கிடைக்கிறேன் ஜூஸ் அடிச்சு போடுவா மிக்ஸில். ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ அடிப்போமே அப்படின்னு சார் வேறு சூச்சி போடுறது நீங்கள் போடுவோம் நான் பிடிக்கிறேண்ணா அவசரப்படா ஒன்றே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் கூட குடிக்க போகிறோமே. நான் மதிய சாப்பாடு வந்து சாப்பிடல. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும்தான் நாங்கள் குடிச்சு போயிருக்க போகிறோமே. இல்லை கோயிலும் போதானே கோயிலுக்கும் போவோமே. என் கோயிலுக்கு அவங்க அம்மாவை கொடுத்து பார்ப்போமே. என்ன சொல்கிறாங்க அம்மா இதோட சொல்லுங்க வருவீங்க இப்போ பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் தடிப்பாக இருக்கடா. அந்த மாவு கப்பை கொண்டு வா. இந்த பிளாப்பளம் பட்டி வச்சோம் அதை கொண்டு வா. இதில் வந்து நாங்கள் பிடிச்சி காட்டுவோம். வந்து அடிச்சு அப்படின்னு அஞ்சு செஞ்சு வரணுமா எப்படி வந்துட்டு வருங்க. இதை நாங்கள் என்ன செய்வோம் ஐஸ்கரியை வந்து என்ன செய்ய போகிறோம்னா உங்களை கூட கிளாஸுக்கு கூட போகிறோம். தெரியல அந்த வேலைக்கு நேரஞ்சு வச்சது ஐஸ்கரி காணி இதுக்குள்ள ஒட்டே போட்டு கொடுப்போம். இங்கிட்ட வேணா நல்லா இருக்கும் சார் இருக்கும்டா சாப்பிட எவ்வளோ கிளாஸ் என்ன காட்டணும் total ഉണ്ട് total ഒന്നുമല്ല അമ്മ കപ്പുണ്ടില്ല പോവാ சரியா எழுதுறீங்களா அவசியம்? ஓ சரி நான் இந்த சின்ன கிளாஸாக வந்து எடுத்து விட போகிறோம். மோர் நீங்கள் இப்போ அப்படி ஊரில் குடிச்சு பார்த்து சொல்ல எப்படி இருக்குங்க எனக்கு தெரியல பண்ணுங்க. ஆனால் என்ன கொஞ்சம் இனிப்பாக இருக்கு பண்ணீங்க அது மட்டும் தெரியும். ஏண்டா ஏமா ரெண்டு ஜூஸ் அடிச்சிருக்கோம் அப்படி என்னவோ மினிஸ்டர் பச்சிட்ட போடுவோம். பாய் இனிப்பு குடி போடலாம். ஆனா கூழ் இல்லையா இல்லாட்டி நல்லா இருக்குமா? கூழ் இல்லை கூடிலாம் எங்களோட ஜூஸை பற்றி நீ சொல்லல பார்த்தியா சரியில்லையா? உண்மையிலே கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் விளங்காதானே கூடிலாம் இல்லாட்டி நல்லா கொஞ்சம் குடிச்சு பாருங்க கொஞ்சம் குடிச்சு கொடுங்க. ஓகே பாத்தீங்கன்னா நான் சொல்லி செய்யற மாதிரி கதை கூழ் காணாது உண்மைக்கு அது கூழ் வந்து இல்லாத இல்லாட்டி சப்ப நடக்குது அது டின்பால் டின்பால் விட்ட வழியா கொஞ்சம் அந்த என்ன சொல்றது இனிப்பு நல்லா கூட்டின மாதிரி கிடக்குது. நாங்கள் கடையில் வேலை செய்யறோம் இல்லதான் சும்மா அடிச்சு பார்த்து நாங்கள் ஒருத்தரும் காட்டிக்கிறே இல்லை
கூடிதான் பிடிக்கவே இல்லை அவ்வளோ இது எனக்கு. சரி ஓகே நான் உங்களை வந்து வீடியோ எடுத்து நான் முடிச்சு விடுவாங்க சரி முடிச்சு விடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்படி செஞ்சு வாங்க கொஞ்சம் ஐஸ்கட்டியை கொஞ்சம் கடையில் மினக்கடாங்க ஒரு 50 ரூபா ஐஸ்கட்டியை வேண்டி உடைச்சி போட்டு செய்து வரணும் நல்லா இருக்கும். ஓகே இன்னொரு வீடியோ வந்து சந்திப்போம். அதுக்கு என்னோட சேனலுக்கு பெஸ்ட் டைம் வாங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வேறு விதம் நாங்கள் முடியும் போவோம்.